யானை தொட்டு தொட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே தொட்டு தொட்டு பார்த்து அப்படியே வச்சுருக்காங்க எப்படி நிலா இருக்கும். சில இடத்துல எழுத்துக்கலாம் டேரக்ஷன் எப்படி வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நிலா நம்ம பார்க்கறதுக்கு அழகாக ரவுண்டாக இருக்குல்ல, ஆனால் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிலாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளங்கள்லாம் தெரியுதா, இந்த மாதிரி பள்ளங்கள்லாம் நிறைய உருவாயிருக்கு. இது எப்படி உருவாச்சுன்னா ஃபுல்லாகவே கல்லுங்கள் பாறை தான் எல்லாமே. இங்கேருந்து பார்க்கறதுக்கு அழகாக ரவுண்டாக தெரியுதுல்ல, கிட்ட போய் பார்த்தா தான் இதெல்லாம் தெரியும். அது எப்படி இருக்குன்றது அப்படியே உருவாக்கணும். ஃபுல்லாக திருப்பி பாருங்க. இந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படி இப்படி திருப்பாங்க எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து கற்கள் பெரிய பெரிய பாறை கற்கள் மோதினது. அந்த பள்ளம் மாதிரி இப்போ இதை வந்து டெலஸ்கோப்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி அப்படியே கிளியராக தெரியும். இல்லை அந்த பள்ளம் இந்த இடத்துல எழுத்துலாம் இந்த ஃபுல்லாகவே குழி இந்த மாதிரி தான் இருக்கும். வேறு எதுவும் நிலா முழுக்கவே இப்படி தான் இருக்கும். நஜோ நிலா வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே நஜோ நிலாவோட அப்படியே மாடல், அந்த நிலாவோட அந்த புலியோட அளவு எல்லாமே அதை அப்படியே சின்னதாக்கி எடுத்தது தான். அடிப்பரப்பில் இருக்கும் பூமியோட அடிப்பரப்பில் அதெல்லாம் இது கிடையாது. இப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்தே தெரிஞ்சுக்கணும். சில இது வந்து ஒவ்வொரு பாறைக்கு ஒரு அதோட பேர்லாம் இருக்காது. எல்லா பாறைக்கும் பேர்கள்லாம் இருக்குது. இது வந்து எல்லாமே எனக்கு பார்க்குறப்ப ஒரே மாதிரி தான் தெரியுமா இருக்குது. நீங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கும் இந்த பாறைக்கு இவ்வளோ பெரிய பாறை இவ்வளோ சின்ன பாறைன்றது அதில் எப்படி இருக்குது இல்லை, அதோட பேர்லாம் வந்து இப்போ சொல்ல முடியாது, அடுத்த லெவலுக்கு சொல்லுவாங்க. இப்போ வந்து முதல்ல நீங்கள் தொட்டு பார்த்து இமேஜின் பண்ணிக்கிறதுக்காக. நிலான்றது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ரவுண்டாக அழகாக இருக்காமல் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. நிலான்றது இந்த மாதிரி நிறைய பள்ளங்களும் மேடுகளும் சேர்ந்தது தான் நிலா. வேறு மலையெல்லாம் இருக்கா? நிறைய இந்த மேடுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மலைகளாக இருக்குது. மேடாக இருக்கிறதுலாம் மலை, குழியாக இருக்குல்ல அதெல்லாம் பள்ளங்கள். இது அதே போல் நம்ம பூமியிலும் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ கடல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கேயும் நிறைய இருக்குது பள்ளங்கள்லாம். பள்ளம் தெரியுது. இது என்ன இது இதெல்லாம் பள்ளம் இல்லை. பள்ளம் அப்படி பார்த்து இந்த பக்கம் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பக்கத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். வேறு அவ்வளோதானா? புரிஞ்சு. தேங்க்யூ. அதாவது உருண்டையாக நிலா வந்து எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு மேலே வந்து சமமாக இருக்கும், அடியில் வந்து உருண்டையாக இருக்கும். அந்த மாதிரி மேலே வந்து மேறு பள்ளம்லாம் இருக்கும், கீழே வந்து ரவுண்டாக சுற்றி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ பார்த்ததுக்கப்புறம் நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக உருண்டையாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஓகே. அதில் ஃபுல்லாக உருண்டையில் எல்லா பக்கம் மேடு பள்ளம் இருக்குது. மேடு பள்ளம் அங்கங்கே குழி சம நிலப்பகுதி எல்லாமே இருக்குது அப்படின்னு தெரியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.